ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்விஸ் டைம். நான் உங்கள் செல்வி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நூல் தறியில் ஆடையாகுதல். நூலை நம்ம பார்த்துருப்போம். எந்தெந்த நூல் தேவை அப்படின்னு பார்த்துருக்கோம். பாவு நூல், உடை நூல் அப்படின்னு. இப்போ தறியில் எப்படி ஆடையாக மாறுது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நாம் உடுத்தும் ஆடை எத்தனை முறையில் தயாரிக்கப்படுகிறது விளக்குக. 2 வகைகளில் தயாரிக்கப்படுகிறது. நெய்தல் முறையிலும் பின்னுதல் முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. நெய்தல் முறையில் நெடுக்கு இலையை பாவு என்றும் குறுக்கு இலையை ஊடு என்றும் கூறுகிறோம். பின்னுதல் முறையில் ஒரே நூல் தொடர்ந்து நெய்யப்படுகிறது. நெய்தல் வேலையில் உள்ள தயாரிப்பு பணிகளை விளக்கு. அதாவது பாவு இழைதல், இது வைண்டிங். ஊடு தயாரித்தல், பாவு ஓடுதல் அதாவது வார்ப்பிங். கஞ்சி தோய்த்தல், சிசிங். அடுத்தது பாவு தோய்த்தல் அல்லது அள்ளு பிரித்து உருளையில் சுற்றல். 6வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இலை வாங்கி இலை சேர்த்தல், புனைதல் அதாவது டிராஃப்டிங் அண்ட் டென்டிங். அடுத்தது பார்த்திங்கன்னா தறி ஜோடித்தல், கடைசியாக செட்டிங். இதுக்கப்புறம் தான் தறியில் நெய்ய ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாவு இழைத்தல். சிலுப்பை நூலை இந்த சிலுப்பைனா என்னன்னு உங்களுக்கு அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். சிலுப்பை நூலை நீண்ட இழையாக பாவு ஓட வசதியாக இருக்கும்படி தொடர்ச்சியான நூலாக கிடைக்க சேகரித்தல். இதை பரிவட்டம் மூலமாகவும் டப்பாவின் மூலமாகவும் இழைக்கிறார்கள். பரிவட்டம் மூலம் இழைத்தல். மூங்கிலினால் செய்யப்பட்ட மூடிய குடை மாதிரி உள்ள கூண்டை பரிவட்டம் என்கிறோம். சிலுப்பையாக உள்ள நூலை திரிவட்ட கூட்டின் மீது பரப்பி நூலின் நுனியை பரிவட்டத்தில் இணைத்து பரிவட்டத்தை சுற்றினால் திரிவட்டத்தில் அமைந்த நூல் பரிவட்டத்தில் சேகரிக்கப்படுகிறது. இதில் வர்ற பரிவட்டம்னா என்னன்னு பார்த்தோம். திரிவட்டம் இருக்கு. திரிவட்டம்னா என்னன்னு பார்ப்போம். பாவு போட வசதியாக இருப்பதற்காக செங்குத்து இரும்பு கம்பியில் சுற்றும்படியாக கூடு போல 6 பட்டையாக மூங்கில் பிளாச்சினால் தயாரிக்கப்பட்டதாகும். அடுத்தது டப்பாவில் இழைத்தல். வட்டில்லாத மரத்தகர டப்பாக்களை நூலை சுற்றும் ராட்டையில் சுருகி திரிவட்டத்தில் இருந்து வரும் நூலை டப்பாவில் சுற்றுவதன் மூலம் விரைவாகவும் அதிக நீளமான நூலையும் சுற்ற முடிகிறது. இதிலிருந்து வரும் நூல் எல்லா வேலைக்கும் தடங்கலின்றி வரும். இதில் நூல் சீராக சுற்றப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஊடு தயாரித்தல். இப்போ இந்த ஊடு தயாரித்தல்னா என்னன்னு பார்ப்போம். ஊடு சுற்றுவதை தார் சுற்றுவது என்று கூறுவார்கள். சுமார் 10 சென்டிமீட்டர் நீளம் உள்ள குறுகிய மர குழாய் ஒன்றின் மேல் நூல் சுற்றப்படுகிறது. நூல் சரியாமலும் வெகு குறையாமலும் இருக்குமாறு சுற்ற வேண்டும். திரி வட்டத்திலிருந்து சிலுப்பையின் வெளி முனையை தாரின் மேல் சுற்றி கைப்பிடியை வலது கையினால் திருப்பி இடது கையினால் நூலை சரிசமமாக நிரவி சுற்றுதல். பண்ணைன்னு ஒன்று இருக்குது. பண்ணையில் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 வகை இருக்குது. இந்த பண்ணையில் பார்த்திங்கன்னா சோளத்தட்டு பண்ணை, மூங்கில் பண்ணை, இரும்பு பண்ணை, பாம்பே பண்ணை, பித்தளை பண்ணை. 9 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒழுங்காக சீவிய சோளத்தட்டை பத்தைகளை இரு பக்கமும் 4 சட்டங்கள் வைத்து வரிசையாகவும் நேராகவும் இடையில் வைத்து சீப்பு மாதிரி பற்கள் உண்டாகுமாறு இறுக்கி கட்ட வேண்டும். பண்ணையின் நம்பருக்கு ஏற்ப அமைக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, மூங்கில் பண்ணை. சோளத்தட்டைக்கு பதிலாக மூங்கில் தட்டைகளை பயன்படுத்த வேண்டும். சோளத்தட்டை பண்ணையைப் போலவே நாட்டு இரும்பு கம்பியை பத்தைக்கு பதிலாக பயன்படுத்துவது. மில்லில் இருக்கிற தறிகளுக்கு ஏற்ற இரும்பினால் செய்யப்பட்ட சீம வகையைச் சேர்ந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்தால் துருப்பிடிக்காமல் அதிக நாள் உழைக்கும். இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம், பாம்பே பண்ணை. அடுத்தது பித்தளை பண்ணை. இதில் இழை அறுக்காமல் இருப்பதற்கு இரும்பு கம்பிக்கும் சோளத்தட்டைக்கும் பதிலாக பளபளப்பாக்கப்பட்ட பித்தளை கம்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையோட நம்பரை எவ்வாறு பார்க்குறது அப்படின்ட்டு. 2.5 சென்டிமீட்டர்
எவ்வளவு பற்கள் உள்ளதோ அதை 2ஆல் பெருக்கி வரும் விடையே அந்த பண்ணையோட நம்பர். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு அங்குலங்கிறது 2.5 சென்டிமீட்டர், அதில் 20 பற்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 20 × 2 40, பண்ணையோட நம்பர் 40. அதே மாதிரி பண்ணையில் இலைகளை எப்படி வாங்கிறது, இலை வாங்கி இலை செய்தல். 2 விழுது சட்டங்களில் உள்ள 2 இலைகளை சேர்த்து பண்ணையின் 2 பற்களுக்கு இடையில் உள்ள டென்ட் என்ற பகுதியில் இலை வாங்கும் ஊசியால் வரிசையாக புனி அமையும்படி முழு பாவு இலைகளை டென்ட்டில் வாங்க வேண்டும். அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா துணியின் அமைப்பு பேட்டுகளின் வகைக்கு ஏற்றபடி தேவையான அகலத்திற்கு பண்ணையில் இலை வாங்க வேண்டும். பேட்டுக்கு தக்கபடி ஒரு டென்ட்டில் ஒரு இலையோ அல்லது 2 இலையோ 3 இலையோ பழ இலைகளோ அல்லது சில டென்ட்டுகள் காலியாகவோ கூட வாங்க வேண்டும். எப்படி நமக்கு டிசைனோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். அடுத்தது பாருங்கள், இந்த அச்சு புனைத்தல் ட்விஸ்டிங். இது வந்து ட்விஸ்டிங்க்குன்னு மிஷின் தனியாக இருக்குது கரண்ட்டில். அடுத்தது நம்ம அச்சு புனைக்கிறதும் பார்த்திங்கன்னா கையிலே புனைக்கிறதும் தனியாக இருக்குது. இப்போ தயாரிக்கப்பட்ட புதிய பாவு இலைகளை தறியில் உள்ள பண்ணையிலும் விழுதிலும் வாங்கப்பட்ட இலைகளோடு நேர்வரிசையில் தனித்தனியாக ஒவ்வொரு இலையாக திருகியோ முடி போட்டோ சேர்ப்பதே புனைத்தலாகும். இதில் தான் ஒரு பிசுன் மாதிரி கையில் வச்சுக்குவாங்க. அந்த 2 நூலையும் இதையும் அதையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணுவாங்க, திரிச்சுட்டு. பழைய பாவு இலைகளை பண்ணையில் முன்புறம் இழுத்தால் புது இலைகள் விழுதிலும் பண்ணையிலும் சேர்க்கப்பட்டுவிடும். அந்த பழைய பாவை கொஞ்சம் முன்னாடி இழுத்துட்டா இப்போ ஜாயின் பண்ணதெல்லாம் மறுபடியும் நெய்ய வேண்டிய இடத்துக்கு போய் உட்காந்துக்கும். இதில் வந்து பிளானும் ஆரம்பமும் ஒழுங்காக கரெக்டாக இருக்கும். அப்புறம் நெய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நெய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலை இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செல்விஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.